ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சின்ன நோட்ஸ் ஒன்று பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறோம் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது புக்கில் வந்து நம்மளுக்கு 6th ஃபஸ்ட் டேர்ம் புக்கில் வந்து தெரிந்து கொள்வோம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல. இதில் இருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கண்டிப்பாக வருது. இது தமிழில் 6th, அதாவது 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் தமிழ் புக்கில் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். இது ஒரு வேர்டாக கூட கேட்கலாம். கிமு 31 திருவள்ளுவர் வந்து பிறந்தவர். கிமு அப்படின்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன். சரியா? அதாவது அதை வச்சு தான் நம்ம காலம் எல்லாமே சொல்லுவோம். இது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே 31 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கிமு 31 பிறந்தார். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது இப்போ நம்ம நார்மலாக 2025 போய்கிட்டு இருக்கலாம். இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு நார்மலாக தெரியும். இதே திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக இருக்கிற வருஷத்தோட 31 வந்து கூட்டணும் அப்படின்னா கிடச்சிரும். ஸோ என்ன எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளாக வந்து 2018 கொடுத்துருக்காங்க. 2018 + 31 எத்தனை? 2049. சரியா? 2049. அப்போது 2025 + 31 இப்போ எத்தனை வரும் அப்படின்னா, 2056. இப்படி தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுது. திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடப்படுது அப்படின்ட்டு ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா ஈஸியாக எழுதிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.